ப்ரோ இதை கொஞ்சம் வச்சுக்கிறீங்களா ப்ரோ? சரியான வெயில் அடிக்குது, நம்ம உள்ளுக்கு ஏசிக்குள்ளே போயிருந்து பேசுவோமா? பா இது என்ன ப்ரோ? இது பிரிண்டட் லோகோ ப்ரோ. பிரிண்டட் லோகோவா? நல்லா உங்களோட கண்ணில் ஏதோ பட்டு குறைச்சிட்டிங்க, நான் வாஷ்ரூம் போயிட்டேன். ப்ரோ இப்போ வைரல் ஆயிட்டீங்க ப்ரோ. நான் வீதியால் வரும்போது ஒரு துப்புரவு பணியாளரை வீதியில் பார்த்தேன். வேகாத வெயிலில் ரோட்டில் அவர் துப்புரவு பணியில் ஈடுபட்டு இருந்ததுனால அவருக்கு நான் சாப்பாடு வாங்கி கொடுப்போம் அப்படின்னு சொல்லி யோசித்தேன். அதனால் ரெஸ்டாரண்ட் உள்ளுக்கு அவரை நான் கூட்டிகிட்டு போனேன். அவருடைய வேலைக்கு ஈடுபடுத்துகின்ற தும்பு தடியையும் கொண்டுட்டே வந்தார். வெயிலில் வேலை செஞ்சதுனால அவருக்கு ஒரு தண்ணி போத்தலை நான் கொடுத்தேன் குடிக்கிறதுக்காக. தண்ணியை குடிச்சிட்டு இருந்தவர் வெயிலில் மிச்ச நேரம் வேலை செஞ்சதுனால பசிக்குது அப்படின்னு சொல்லி அவருடைய வயிற்றை தராவி அவர் சொன்னார். இவ்வளவு உணவுகளையும் அவருக்கு வாங்கி கொடுத்ததுனால அவருக்கு ஆனந்த கண்ணீரே வந்துட்டு, வாழ்க்கையிலேயே இவ்வளவு உணவுகளை அவர் பார்த்ததில்லை அப்படின்னு சொல்லி அழுதுட்டாரு. இந்த மாதிரி கஷ்டப்படுறவங்களுக்கு எனக்கு ஹெல்ப் பண்றது ரொம்பவே பிடிக்குங்க. இப்படி ரோட்ல கஷ்டப்படுறவங்களுக்கு ஹெல்ப் பண்ற வீடியோ நான் போட்டுட்டு இருக்கேன். இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மறக்காம கீழே ரெட் கலர் கமெண்ட் பண்ணிட்டு போங்க ஃப்ரெண்ட்ஸ். யார் பெத்த பிள்ளையோ நம்மளோட வீடியோ கிண்டை கண்டென்ட்டா மாட்டிட்டாரு, இனி என்ன செய்ய? உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? வெள்ளவத்த ஃபர்ஸ்ட் லைன்ல இருக்கிற அத்தாஸ் ரெஸ்டாரண்ட் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா SKK பீஃப் சீஸ் பர்கர் வந்து 2 வாங்கினீங்கன்னா உங்களுக்கு 1 ஃப்ரீ. அதாவது 1800 ரூபாய்க்கு உங்களுக்கு 3 பர்கர் வந்து தராங்க. அதே மாதிரி SKK பீஃப் டபுள் பெட்டி பர்கரை பாத்தீங்க அப்படின்னு சொன்னா 2 வாங்கினீங்கன்னா உங்களுக்கு 1 ஃப்ரீ. அதாவது 2900 ரூபாய்க்கு உங்களுக்கு 3 பர்கர் வந்துடும். அதுக்காக வேண்டி அதோட அளவுலையும் டேஸ்ட்லையும் எந்த ஒரு குறைபாடும் இல்ல, செம சூப்பரா இருந்துச்சு. அடுத்தது ஸ்டார்டர்ஸ்ல கலமா ஃப்ரைட் கடல் ஃபிஷ் ட்ரை பண்ணிருந்தோம். அது வந்து செம சூப்பரா கிறிஸ்பியா இருந்துச்சு. அடுத்ததான் நாங்க என்ன சாப்பிட்டோம் அப்படின்னு சொன்னா அத்தாஸ் ஸ்பெஷல் பீஃப் சீஸ் ஸ்டிக் தான் சாப்பிட்டு இருந்தோம். அதுல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அப்படியே ஒரு சப்மரீன் அப்படியே மல்லாக்க போட்டு அப்படியே பீஃப் எல்லாம் வெட்டி மசாலாவோட பெரட்டி அப்படியே அதுல போட்டு இருந்தாங்க. அதுக்கு வேற வந்து சீஸும் வச்சிருந்தாங்க. அதை அப்படியே ஊத்தி அப்படியே நீங்க கடிச்சு சாப்பிடும் போது உங்களுக்கு கண்ணுக்கு முன்னுக்கே சூரியன் உதிக்கும்டா பாத்துக்கோங்களேன். எந்த கூட்டாளிட பேர் இன்ஷாப். நாங்க இப்ப சாப்பிட போறது சிக்கன் கெபாப் பிளட்டர். கபாப் இல்ல கெபாப் எப்படியோ எடுத்துக்கோங்க. இந்த சிக்கன் கெபாப் பிளட்டர்ல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா 4 கெபாப் வந்துடும். அதுல நான் அப்படியே கொச்சிக்காய வச்சு அதுல அந்த மயோனஸ் அந்த டிப்பிங் எல்லாம் வச்சு பெரிய முத்தை பத்தி ஒரு கடி ஒன்று கடிச்சேன். உரப்புண்டா அந்த கொச்சிக்காய் கொஞ்சம் உரப்பா இருந்துச்சு, பட் டேஸ்ட் வந்து செம்மையா இருந்துச்சு. அந்த உரப்பை தணிக்கிறதுக்காக ஒரு டெசர்ட் ஐட்டம் எடுத்திருந்தோம், கிரீமி சாக்லேட் சண்டே அப்படின்னு சொல்றதா. இதுல நான் புதுசா சொல்றதுக்கு ஒன்றுமே இல்ல. டெசர்ட் ஐட்டத்துல இந்த ஐட்டம் எனக்கு பக்காவா பிடிக்கும். டெசர்ட் ஐட்டத்துல ஒன் ஆஃப் த பெஸ்ட் அப்படின்னு சொல்லும். இதையுமே நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. இன்னொரு ஐட்டங்க எனக்கு பர்சனலா செம்மையா பிடிச்சிருந்துச்சு. நீங்க எங்க போனீங்கன்னா இதை கட்டாயமா ட்ரை பண்ணி பாருங்க. எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி கீழே கமெண்ட்ல சொல்லிருங்க. இதுல ஐட்டத்துல பேர் என்ன அப்படின்னு சொன்னா ஸ்ட்ராபெரி மின்ட் மார்கரிட்டா தான். ப்ரொனன்சியேஷன்ல ஏதாவது குறைபாடு இருந்தா மன்னிச்சு, நான் உங்க வீட்டு பிள்ளை. கப்ட ஓரத்துல அப்படியே வந்து சோல்ட்டை வந்து எட் பண்ணிருப்பாங்க. நான் முன்னால போறேன் நீ பின்னால வாரியா அப்படின்ற மாதிரி தான். அந்த சோல்ட்டோட சேர்த்து அதுல இருக்கிற அந்த இதை குடிக்கும் போது அதோட டேஸ்டே வேற ரகம்ங்க. டிக்கா சிக்கன் பிரியாணி பிளஸ் எக் அண்ட் ரைத்தா அதோட சேர்த்து மின் சட்னி தான் ட்ரை பண்ணியிருந்தோம். அதுவும் வந்து பிரியாணிக்குரிய சகல விதமான டேஸ்ட்டும் வந்து அதுல இருந்துச்சு. அதை கூட நீங்க ட்ரை பண்ணலாம். அடுத்தது சீ ஃபுட் ஃப்ரைட் ரைஸ் ட்ரை பண்ணியிருந்தோம். சீ ஃபுட் ஃப்ரைட் ரைஸும் வந்து நல்ல சூப்பரா இருந்துச்சு. அதுல ப்ரான் எல்லாமே போட்டு சீ ஃபுட் ஐட்டம் எல்லாமே போட்டு செம்மையா இருந்துச்சு. அடுத்தது கேரமல் மில்க் ஷேக்கும் ட்ரை பண்ணியிருந்தோம். கேரமல் மில்க் ஷேக்கும் வந்து செம சூப்பரா இருந்துச்சு. ஓவராலா அத்தாஸினுடைய மெனுல வந்து கொஞ்சம் அப்டேட் கொண்டு வந்திருக்காங்க. எல்லா ஃபுட்டுமே நார்மலா அத்தாஸ்ல வந்து செம சூப்பரா தான் இருக்கும். ஸோ நீங்க ட்ரை பண்ணிருந்தீங்க அப்படின்னு சொன்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. ட்ரை பண்ணி இல்லாட்டி ட்ரை பண்ணி பாருங்க. அத்தாஸ் லொகேஷன் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். ஸோ அத்தாஸ் பேஜையுமே வந்து லைக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. மேலதிக தகவல்களுக்கு டிஸ்கிரிப்ஷனை செக் பண்ணுங்க. அத்தாஸ்ல ஒரு தரம் ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணிருந்தீங்கன்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லிருங்க. இன்னும் ஒரு நல்ல வீடியோல சந்திக்கிறதுக்கு முதல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸை டேக் பண்ணி அத்தாஸுக்கு போமா அப்படின்னு சொல்லி கேட்டுருங்க. வளமையில எல்லாரும் என்னோட கேமை கேட்கறது நான் மெனு எட் பண்றல பிரைஸ் சொல்றல அப்படின்னு சொல்லி அதுக்காக வேணி அவங்களோட மெனு வந்து இந்த ஸ்கிரீன்ல போட்டிருக்கு. உங்களை விளங்கல அப்படின்னு சொன்னா ஜூம் பண்ணி பாருங்க. சொல்ல மறந்துட்டேன், அந்த வீடியோட ஸ்டார்ட்ல வந்தாரு தான் அந்த ப்ரோ எங்கேயாவது ரோட்டு கூட்டிட்டு இருந்தாருன்னா இப்படியே நீங்களும் கூட்டிட்டு போய் அவருக்கு சாப்பாடு தண்ணி எல்லாம் வாங்கி கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். மறக்காதீங்க, ஹியூமனிட்டி தானே நமக்கு முக்கியம். சரியா ஃப்ரெண்ட்ஸ்?